தமிழ்நாடு இந்த 17ஆம் தேதி நம்முடைய எஃப்சி கட்டண உயர்வுக்காக மாநில செயற்குழுவில் முடிவு பண்ணியிருந்தோம். அதாவது வருகிற 25/2/2026 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் இந்த எஃப்சி கட்டண உயர்வு கண்டித்தும் அல்லது எங்களை ஒத்தி வைக்குமாயும் கேட்டு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதை எங்க இன்னொன்று டெல்டாவில் 16/2 டெல்டா பகுதியான தஞ்சாவூர், கும்பகோணம் மற்றும் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் போன்ற அந்த பகுதிகளெல்லாம் நாகை அனைத்து பகுதிகளிலுமே அந்த டிஎன்சிசி குடோன்களோட நெல்லுகள் எல்லாம் ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணி இன்று வரை அதை நிறுத்தப்பட்டிருந்தோம். இதனால இப்போ அரசு நாங்கள் 17ஆம் தேதி மாநில சங்கத்தினுடைய அறிவிப்பு ஸ்ட்ரைக் அறிவிப்பு வெளியிட்ட உடனே, அதாவது அன்னைக்கு இரவே எங்களுக்கு ஒரு ஜிஓ, அதாவது இந்த 3 மாதங்களுக்கு, அதாவது 17/2 இருந்து 3 மாதங்களுக்கு இதை எங்களுக்கு ஒத்தி வைப்பதாக எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. பழைய ஃபீஸே கட்டிக்கலாம், நீங்க பழைய ஃபீஸே கட்டுங்க, 3 மாசம் கழிச்சு நாம கமிட்டியில் உட்காந்து, அதாவது டிரான்ஸ்போர்ட் கமிட்டி நாங்களா இருக்கிறோம், ட்ரைசி இருக்காரு மற்றும் லாரி சங்கம், மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய அமைப்பும் இருக்கு, அதில் உட்காந்து பேசி அதை இன்னும் எவ்வளவு மேலும் குறைக்கிறது, என்ன பண்ணலாம் அல்லது முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வரைக்கும் டெல்டா பகுதியில் நெல் ஏற்காம இருந்த லாரிகளும் சரி, வருகிற 25 முதல் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த தேதி 25/2 தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததையும் நாங்கள் தற்காலிகமாக ஒத்தி வைக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டிருக்கு. தற்காலிகமாக இந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதுல பொதுமக்களுக்கு இந்த 4-5 நாளா டெல்டா பகுதியில் கொடுத்த சிரமங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அதில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்க விரும்பல, அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இன்னைக்கு வானிலை அறிக்கையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் மழை வரும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் கருத்தில் கொண்டு உடனடியாக நாங்கள் இதை ஒத்தி வைக்கிறோம். 3 மாதங்களுக்கு பிறகு இதை அரசு கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும், எங்களை உட்காந்து பேசி பண்ணணும்னு சொன்னதுனால அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு 3 மாதங்களுக்கு அப்புறம் அதை ஒத்தி அதை முடிவெடுத்துக்கலாம். அதனால தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கோம். சப்போஸ் 3 மாதங்களுக்கு அப்புறம் அரசு இப்ப எப்படி இது வரைக்கும் 90 நாளா எங்களை 1,00,000 வண்டிகள் இப்போ எஃப்சி இல்லாமல் நிற்குதோ, அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய செயற்குழு உடனடியாக கூடி அந்த காலகட்டத்துக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுப்போம். அதனால லாரிகள் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். இதுக்காக எங்களுக்காக ஒத்தி வைப்பதற்காக எங்களுக்கு பேருதவி செய்த மாண்புமிகு மாநில முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை செயலாளர், அடுத்து நம்ம முதன்மை செயலாளர் திரு உமாநாத் சார், அவருடைய முயற்சியெல்லாம் இதில் அதிகம், அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய இதற்காக எங்களுக்கு இந்த ஜீவோ பெற்று தந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் சரி, உடனடியாக வர வைக்க செய்த எங்களுடைய வேலை நிறுத்தத்தை அருமையாக செய்து கொண்டிருக்கின்ற டெல்டா பகுதியை சேர்ந்த அத்தனை லாரி உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்ப்போம், அரசு இப்பவாவது நம்ம கிட்ட ஒரு கருணை காட்டிருக்கிறதுக்காக அவங்களுக்கு மேலும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நன்றி. மாநில செயற்குழு கூட்டம் எப்ப நடக்கும்? மாநில செயற்குழு கூட்டம் 17/2/2026 நடந்துச்சு. 3 மணிக்கெல்லாம் நாங்க இந்த மாதிரி அறிவிப்பு வெளியிட்டோம். இதை இரவு 9 மணிக்கெல்லாம் எங்களுக்கு இந்த ஜீவோ அன்னைக்கே, ஏன்னா ஒரு அவசரத்தை இந்த மாதிரி எந்த வேலை நிறுத்தத்துக்கும் சரி உடனடியாக அரசு பரிசீலனை பண்ணி ஒரு உத்தரவை எங்களுக்கு ஒரு தீர்வை, அதாவது தற்காலிக தீர்வா இருந்தாலும் 1,00,000 லாரிகள் நின்றுட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில இருந்து, ஏன்னா அவங்க அறிவிச்சு இருந்தாலும் அதை NIC எனப்படுகிற டெல்லியில இருக்குது, அவங்க போய் அந்த சாப்ட்வேரை அப்டேட் பண்ண உடனே நிறையமா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது திங்கட்கிழமைக்குள்ள பண்ணிடுவாங்க. இந்த 1,00,000 நிறுத்தி வச்சிருக்கிற லாரிகள் பழைய கட்டணத்திலேயே, எந்த மாடல்களாக இருந்தாலும் பழைய கட்டணத்திலேயே எஃப்சிஐ பெற்றுக்கொள்ளாங்கிறத உங்க மூலம் தெரிவிச்சுக்கிறேன். பழைய கட்டணம் 850 ரூபாய்க்கு, 850 ரூபா தான் இருந்தது, 800 ரூபா பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் அதே தான் போட்டிருக்காங்க, 800 ரூபா தான் போட்டிருக்காங்க. பழைய கட்டணத்தையே செலுத்தி நாம பெற்றுக்கலாம், 28,500 ரூபாய் செலுத்த தேவையில்லை அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எஃப்சி கட்டணத்தை குறைக்கன்னு சொல்லிட்டு நீங்க 9 மாசமா கேட்டுட்டு இருந்தீங்க, 3 மாசமா கேட்டுட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் செவி சாய்க்காத அரசு இப்ப நீங்க போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அறிவிச்சிருக்காங்க, இந்த ஒத்தி வச்சிருக்காங்க. இத அரசியல், அதாவது தேர்தலை நோக்கி பாக்குறாங்க. தேர்தல் நோக்கி பாக்குறாங்க. நாங்க எங்க லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரமா தான் அதை கருதுறோம். அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியாது. ஏன்னா 4 மணிக்கு நாங்க அனௌன்ஸ் பண்றோம்,
எங்க செயற்குழு கூட்டத்தில் ஒன்று. அதுக்கு முன்னே டெல்டாவில் அதுக்கு முதல் நாள் இருந்த எல்லா வண்டியும் நிற்கிது. நெல் விவசாயிகளையும் அங்கே கவர்மெண்ட் பார்த்தாகணும், எங்களையும் பார்த்தாகணும். அதனால அவங்க தேர்தலுக்காக பார்த்தாங்களோ எப்படியோ, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாழ்வாதாரங்கள் தற்காலிகமாக கொஞ்சம் இந்த நிற்கிற வண்டியெல்லாம் எஃப்சி ஆகிடும். அதுக்குள்ள நல்ல முடிவு 3 மாதம் கழிச்சும் நல்ல முடிவு வரும்னு தான் நாங்கள் நம்புகிறோம். நன்றி.